Hi friends, welcome to your channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தொடுபுழாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் கேரளாவுக்கு போகிறோம் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாக்கா லோடுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ்காரங்க ஃபஸ்ட்டு சாலக்குடி வர சொன்னாங்க. சாலக்குடி வந்து நாங்கள் வேறு ஒரு வண்டிக்கு இண்டூருக்கு லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க, அதுவும் பலாக்கா தான். அது ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து லோடு மேனு சைடில் கட்டுற அந்த தென்னை மட்டை வாழை இலை இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு லோடு மேனுங்கெல்லாம் இங்கே தொடுப்புழா தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். நைட்டு வந்து இங்கே படுத்து தூங்கியாச்சு. அவங்களாம் லோடு மேன்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம லோடு ஏற்ற போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி போகணும். இப்போ இங்கேருந்து வரும் ஒரு 80 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போயிட்டு தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். லோடு மேன் இன்னும் வரல. வந்தோடனே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம எல்லாம் முடிச்சாச்சு, வண்டியெல்லாம் கூட்டியாச்சு, நம்மளும் குளிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அப்படியே வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். எரிமேலிலேருந்து நம்ம என்ன ஊருக்கு பலாக்கா ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா, டெல்லி 2 சொல்லியிருக்காங்க. இது 2ல் எங்கே வேணால் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏற்றினதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. லோட் மேன் வந்தால் நம்ம கிளம்புவோம். அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வேறு எப்படி போகுதுன்ட்டு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளித்து முடித்தாச்சு. ஆனாலும் இந்த தண்ணியை விட்டு எந்திரிக்க மனசே வரலைங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு இடம் சூப்பராக இருக்குது. குளிச்சுட்டே இருக்கணும் போல் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், அதனால தான் உட்காந்துட்டே இருக்கிறோம். வேலை இருந்தால் இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல குளிச்சிருக்கேன். அந்த இடத்தெல்லாம் விட்டு போகிறதுக்கு இங்கே கேரளாவில் இந்த என்ன சொல்கிற ஹீட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி குளிக்கும் போது இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மனசே வராதுங்க. பாருங்க தண்ணி எப்படி போகுது, சவுண்டு கேட்குதுங்களா? காலை வைக்கிற எந்த அளவுக்கு தள்ளிட்டு போகுது பாருங்க. நமக்கு வேற நீச்சல் வேற தெரியாது, நம்ம மட்டும்தான் இருக்கிறோங்க. இப்போ ஒருத்தங்க குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து வீட்டிலலாம் குளிக்க மாட்டாங்க போல, எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. நம்ம வண்டி அங்கே தான் நிற்கிது. நம்ம ஏன் அங்கே வந்து குளிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க வரலான்னு வரும்போது லேடிஸுங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம அப்படியே இங்கே ஆப்போசிட் இந்த பாலத்தை அப்படியே கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருமே ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து இங்கே தான் குளிச்சுட்டு தூக்கிட்டு வச்சுட்டு போகிறாங்க. கேரளாவில் இது ஒரு அற்புதமான படைப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணி போகிறது பாருங்களேன். இப்போ நம்ம போய் இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இந்த நம்ம கால் இருக்குல்ல அந்த இடத்துல போய் நின்னோம் அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு ஸ்டாப்பே கிடையாது. எப்படி சொல்கிறது, நான் ஸ்டாப். ஃபோன் வேறு தண்ணியில் விழுந்துட்டு போகுது. ஐயோ தள்ளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளது வந்து நார்மல் மொபைல் தான். இங்கே 2 நண்டு இருக்குதுங்க. தெரியுதுங்களா? 2 நண்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான் போ. அந்த இடத்துல கல்லுங்கெல்லாம் கிடைக்குது. அந்த கல்லுங்க இருக்கிற இடத்துல தண்ணி எப்படி போகுது பாருங்களேன். நம்ம எரிமேலியில் லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து நிப்பாட்டணும்.
இங்கே ஒரு வண்டி தான் டெல்லிக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே மொத்தம் 3 வண்டி இருக்குது. இதில் வேலவன் சொல்லிட்டு இருக்குது, அது கன்ஃபார்ம் டெல்லி. போகலாம். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க லோடுமேன். இதுக்கு முன்னாடி பலன்னு இருந்தாங்க, இப்போ லோடிங் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவர் அங்கே ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு பாருங்க. கரெக்டாக எடை போகிறதுக்கு போகிறோம். எடை போயிட்டு போட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். அது எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? ஏண்ணா இப்போ தூக்குனாங்களே. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, எரிமேலி 1.300, அதாவது 1 கிலோமீட்ரு 300 மீட்ரு. சபரிமலை 46. நம்ம சபரிமலைன்னு ஆனால் தமிழில் எழுதியிருக்கும் போது சபரிமலைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இங்கே தமிழ்லாம் இருக்குது போர்டு, இங்கிலீஷில் சபரிமலா அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நமக்கு லோடு ஏற்றலை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு 1 கிலோமீட்டர் போகணுமா. வெயில் ஒன்றும் சொல்ல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு பாருங்கள், இதுதான் சாப்பாடு தொட்டுக்க. சாம்பார் மோர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் எது கேட்டாலும் மீன் கறின்றாங்க. அது இங்கே சாப்பிட்றது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. இந்த 2 குழம்பு மட்டும்தான், அதான் ஒரு குழம்பு ஒரு மோர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரோடு எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை பம்பா இந்த ரோடு தாங்க. இதை தாண்டி தான் நம்ம லோடு ஏற்றிட்டுருக்கோம். போட்டிருக்கு பாருங்க. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஐயப்ப கோயிலுக்கு போனதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போகணுன்னு நான் ஆசை, ஆனால் போனதில்லை, போக முடியல. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யார் யார் எத்தனை டைம் எத்தனை வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பலா மரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பறிக்கிற கண்டிஷன் வரல. தெரியுதுங்களா? இது எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வீட்டில் ஒரு மரம் 2 மரம்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பறிச்சுட்டு வந்து மொத்தமாக ஏற்றுற இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய வண்டிலேயோ, இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த அபே வண்டி இல்லை ஆட்டோ அது மாதிரிலாம் கொண்டு வராங்க. இல்லை 6-7 காய் ஒரு மூட்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா 2 வீலர்லையுமே கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றுற இடத்துக்கு. ஆனால் அதையுமே போய் வே பிரிட்ஜில் எடை போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் இங்கே கூட இருக்கான்னு சொன்னார் ஒன்று, கேரளாவில் வந்து போர் போடவே கூடாதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிக்காக போர் போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லார் இடத்துலையுமே கேணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கா, ரூல்ஸாக போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளும் தெரிஞ்சுப்போம். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் நல்லாயிருக்கும், பசுமையாக பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சில கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் எல்லாம். ஆனால் வெயில் தான் தாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பாருங்கள் லோடிங் பாயிண்ட் நிற்கிது.
நம்ம வண்டிக்கு இன்றைக்கி லோடிங் இல்லை, முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வேலவன் ஃப்ரெண்ட்ஸ், அது டெல்லியை தவிர எங்கேயுமே போகாது. இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூபி தான் ஓட்டுவாங்களாம், டெல்லி வந்து போக மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு டெல்லிக்கும் ஒரு யூபி அதான் ஆக்ரா ரெண்டு வண்டிக்கு இன்றைக்கி லோடு இருக்குது. நம்ம வண்டி ஆக்ரா, அந்த வேலவன் வண்டி டெல்லி சொல்லி தான் வந்தது. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிக்கு லோடு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோடிங் பாயிண்டில் நாளைக்கு யூபிக்கு வந்து லோடிங் இல்லையா, அதாவது யூபியில் எங்கேயுமே இல்லையா, டெல்லிக்கு மட்டும்தான் இங்கே லோடிங் இருக்குதா நாளைக்கு. அந்த காரணத்தினால அந்த வண்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் டெல்லி போக மாட்டேன், நான் யூபி தான் போவேன், டெல்லி போக மாட்டேன்னு சொன்ன உடனே அப்புறம் ஆஃபீஸ்காரங்க நம்மக்கிட்ட கேட்டாங்க, இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு நீங்கள் டெல்லிக்கு ஏற்றிக்கிங்க, அந்த வண்டி வந்து டெல்லி போகாதான், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே டெல்லி தான் கேட்டோம், டெல்லி இல்லைன்றதால தான் ஆக்ராவுக்கு விட்டது. அப்புறம் இப்போ நம்ம கேட்டதே நமக்கு கிடைக்கிது அப்படின்னும்போது அது ஒரு நாள் லேட்டானாலும் தப்பு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம ஏற்றிக்கிறோன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ரோடு இந்த பக்கம் போகுதில்ல, இந்த ரோடு என்னன்னு போட்டிருக்குன்னா மேப்பில் திண்டுக்கல் தேனி டு கோட்டாரக்கரை ஹைவே அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இதிலே போனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். ஆனால் வந்து நம்ம வண்டி போகாதுங்க, சின்ன வண்டி தான் போவோம், நம்ம வண்டி இதில் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஏர் பெண்டு வீல்ஸு, வண்டி கட் ஆகாது. எனக்கு அப்புறம் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இருங்க, ரொம்ப நாளாக வந்து இந்த கட்டலோடு எப்படி ஏற்றுறாங்க, இதுக்கு எப்படி கயிறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இங்கே வரும்போது போகும்போதெல்லாம் இந்த வண்டி பார்க்கும்போதெல்லாம் இந்த வண்டிக்கு எப்படி லோடு ஏற்றுறாங்க, எப்படி கயிறு போடுறாங்க அப்படின்ட்டு டவுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இதை நம்ம நேரில் பார்க்குறோம், அதனால் உங்களுக்குமே இதை நம்ம வந்து காமிக்கிறோம். இந்த கட்டை லோடு ஏற்றுறதுக்காக வண்டியில் வந்து, இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து பிளாட்ஃபார்ம் கீழே மட்டும்தான் இருக்கும், சைடில் எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சைடில் எதுவுமே இல்லை. கட்டை வந்து இவங்க தூக்கி வண்டியில் நேராக ஏற்றணுன்றதுக்காகவே இங்கே பாருங்க, வண்டி பள்ளத்தில் நிற்கிது, அதுக்காக மேடு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தெரியுதுங்களா, இந்த வண்டியை பாருங்களேன். இந்த வண்டியை பார்த்தாலே இப்போவுமே கொஞ்சம் பயம் வருது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போய் பின்னாடி போய் காமிக்கிறேன். வண்டி வந்து முன்னாடி நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீலுக்கு கட்டை வச்சுருக்காங்க, மரக்கட்டை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்க, தூக்கி வைக்கிறாங்க, அந்த ஷேப்பு கட் பண்ணிக்கிறாங்க உள்ளே உட்கார்ற மாதிரி. இல்லை நகர மாதிரி இருந்துச்சுன்னா கல் பாருங்க, கல் வச்சுருக்காங்க, இந்த கட்டை பீஸ் வச்சுருக்காங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி கயிறு கட்டியும் இந்த ஷோல்டரில் தூக்குறாங்க. ஆளுங்க சேர்ந்து தூக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் விராலாவும் தூக்குறாங்க, அதை வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தூக்குவாங்க போல். இங்கே நடுவில் பாருங்கள் கேப் இருக்குது, இந்த கேப்புக்கு எதாவது போடுவாங்களா இல்லை இப்படியே தான் இருக்குமா? கயிறு போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் இதுக்கு. அதே பாருங்கள், அப்படியே ஒரே லைன், கொஞ்சம் கூட ஒரு நூல் அப்படி தான் கொஞ்சம் மிஸ் ஆகும், மற்றபடி பாருங்கள் ஒரே லைன் தான் ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி தான் பின்னாடியுமே. போவோம் வண்டிக்கிட்ட, நம்ம கயிறு போடும்போது ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு வண்டிக்கு லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சணல் சாக்கில் வந்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ள பஞ்சியோ ஏதோ அது மாதிரி தான் நினைக்கிறேன். அது என்னோடய கணிப்பு என்னென்னா, ரொம்ப ஹைட்டில் காய்ங்க மரம் இருக்கும், அதில் காய் இருந்துச்சுன்னா அதை பறிக்கும்போது கீழே விழுந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அது கீழே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா வண்டியிலுமே இது கம்பல்சரி, நான் பலாக்காயத்து மூலம் பார்க்குறேன், கம்பல்சரி எல்லா வண்டியுமே இது வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் வந்து வண்டி நிப்பாட்டிக்கிட்டு இங்கே ஒரு ஆள் தூக்கி போடுறாங்க, அங்கே தூக்கி இல்லை அவங்க அதை வந்து அடுக்குறாங்க, அப்படியே போடவும் செய்கிறாங்க. பின்னாடி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி லோடு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே சைடில் வண்டி விட்டுருக்காங்களா, அந்த 2 வண்டி கேப்லேயும் வண்டி நிற்கிது. இப்போ வண்டி இல்லை, வண்டி இருந்தால் பின்னாடி வண்டி நிற்கும். இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு அந்த வண்டியிலே லோடு மேனுக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சின்ன வண்டியிலே வந்து லோடு மேன் வந்துடுவாங்க. ஏன்னா காய் பறிக்க போகிறாங்கல்ல, அவங்களே தான் வந்து இங்கே காயும் ஏற்றி விடுவாங்க. அவங்களே வந்து இங்கே இப்போ இதில் காய் பறிக்க போனவங்க தான் தூக்கி போட்டுட்ருக்காங்க. அது வந்து லோடு மேனு. அவங்க பாருங்க அடுக்கவும் செய்கிறாங்க, அப்படியே போடவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் கையில் க்ளவுஸ் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது முள்ளாக தானே இருக்கும், குத்த செய்யும். போடலாம், இல்லை அவங்களுக்கு பழகிடுச்சா இல்லை வேணாமா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்கே டெல்லி வண்டியும் கிளம்பல, ஆக்ரா வண்டியும் கிளம்பல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாலக்குடியில் காலடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்லி வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றி கிளப்பி விடுவாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் கூடமே ஐஸ் கட்டிலாம் வச்சு தார்பாய் போட ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணி 6 மணிக்கெலாம் கூட அப்படி அந்த டைமுக்கு கூட கிளம்பியிருக்கோம். ஆனால் இங்கே மணி 8 ஆகுது, இன்னுமே ஏற்றி முடியலை, காயை ஏற்றி முடியலை. அதுக்கு மேலே இது பாருங்கள், வாழை இலை கீழே ஐஸ் கட்டி, இந்த 2 வண்டிக்கு சேர்த்து மேலே போடுற வாழை இலையும் வந்துடுச்சு, ஐஸ் கட்டி இது உள்ளே இருக்குது. இதை போட்டு இவங்க இங்கேருந்து, ஏன் நான் சொல்கிறேன்னா அங்கேருந்து 7 மணி 8 மணிக்கே சீக்கிரம் கிளப்பி விட்ருவாங்க. நம்ம இங்கேருந்து காலடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த 120 கிலோமீட்டர் போகணும்ல, அந்த 120 கிலோமீட்டர் கூட ஃபுல்லாக மேடுங்க, ரோடு ஃபுல்லாக வந்து மேடு. அதனால் வந்து இங்கே டைம் ரொம்ப எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி வண்டி வந்து கிளம்பிடுச்சிங்க. எனக்கு தெரிஞ்ச அதில் வரும் ஒரு 25 டன்னாவது வரணும். நம்ம ஒரு டிரைவரை நான் நம்பர் வாங்கி வச்சுருக்கோம், கேட்டு பார்ப்போம் எவ்வளோ டன்னேஜ் வருது என்னான்ட்டு. ஆனால் டைமுங்க 11:30 மணி, இங்கேயே ரொம்ப லேட்டு. அதுலேயுமே அவர் அண்ணன் சிங்கிள் தான், அவர் தருமபுரி வரைக்கும் போகணும். இது யூபிக்கு இன்னும் ஐஸ் வைக்கலை, வந்து சைடில் நிற்கிது.